அடேங்கப்பா, இந்த அதான் சொன்னேன் நான், பேய்கள் ஆட்சி செய்தார் பிணந்தென்னும் சாத்திரங்கள். திருமாவளவன் ஒருத்தர், அவரு ரோட்டுல போறாரு. போறச்ச ஒரு டூ வீலர், பாலிமர் தொலைக்காட்சி, அந்த டூ வீலர்ல திருமாவளவன் கார் இடிச்சது கொண்டு இதெல்லாம் காட்டினானா பாத்தீங்களா? எனக்கு தெரியாது, பாலிமர் தொலைக்காட்சி ராஜாவா நடத்தினேன் இல்ல. அப்போ அந்த ஆள் சொல்றாரு, நான் கார்ல இருக்கேன்னு தெரிஞ்சும், ஏன் நீ கார்ல இருந்தா என்ன வந்தது? எவ்வளவு திமிரு, கொழுப்பு, அத்துமீறல்! இதுதான் அடங்கமறு அத்துமீறா? இத கேட்டோம்னா அதுவும் ஒரு பிரச்சனையா? ஏன்னா ஒரு ஆள் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அடங்கமறு, அத்துமீறு. இப்ப இந்த ஊடக நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க, இந்த அத்துமீறுனா என்ன அர்த்தம்? இப்ப அவங்க செய்தி போடுறாங்க ஊடகத்துல, இளம் பெண்ணிடம் அத்துமீறிய 4 பேர் கைதுன்னு. அப்படின்னா அத்துமீறினா என்ன அர்த்தம்? அத்தனை பேரும் விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொன்னா அப்படி கட்சி. ஏன்னா ஸ்டாலினோட கூட்டாளி வேற எப்படி இருப்பாரு? அவர் சொல்றாரு, நான் கார்ல இருக்கேன்னு தெரிஞ்சும் முறைச்சு பார்த்தான். அது என்ன செக்ஷன்ல வரும்? வக்கீல் திணறாரு பாருங்க. அவர் என்ன முறைச்சு பார்த்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன முறைச்சு பார்த்தான். அதுக்கு என்ன சொல்றாரு அவரு? எவ்வளவு பெரிய தீய சக்தி இந்த சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்கார் திருமாவளவனை போல மிகப்பெரிய சமூக விரோத தீய சக்தி இருக்க முடியாதுங்கிறதுக்கு சொல்றாரு. அதனால 4 தட்டு தட்டினேன். அது எந்த செக்ஷன்ல அனுமதி கொடுத்திருக்காங்க உனக்கு? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான தீய சக்திகள் திமுகவுக்கு கூட்டாளிகள். அதுக்காக சொல்ல வரேனா, திமுக நீங்க மாத்திரம் திருட்டு கூட்டம் இல்ல, கூட இருக்கிற அத்தனை பேரும் சட்டவிரோத திருட்டு கூட்டம், அத்தனை பேரும். இது ஹெச் ராஜா சொன்னா அரசியல் காரணத்துக்காக. உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. உச்ச நீதிமன்றம் நேற்று தீர்ப்புல என்ன சொல்லுது? நீங்க போட்ட தனிநபர் கமிஷன் செல்லாது, வீட்டுக்கு போ. நான் சொன்னா தப்பு, ஆனா சொல்லி இருக்கிறது யாரு? சுப்ரீம் கோர்ட். அந்த ஒரு நபர் கமிஷன் செல்லாது.